கரூர் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தாலும் கரூர் மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் தாவேக்க தலைவர் விஜய் மீது வைத்துள்ள அன்பும் பற்றும் குறையவே இல்லை. அருண்ராஜ், தாவேக்க கொள்கை பரப்புச் செயலாளர். திரு அருண்ராஜ் அவர்களே, நீங்கள் கொள்கை பரப்புச் செயலாளரா அல்லது கொலை செஞ்ச விஷயத்தை பெருமையாக பரப்பும் செயலாளரா? உங்களுக்கு மனசாட்சி என்பதே இல்லையா? கரூர் சம்பவத்தில் இறந்த குடும்பங்களுக்கு நீங்கள் நஷ்டஈடு கொடுத்திருந்தாலும், அவர்களை தத்து எடுத்திருந்தாலும், அவர்களுக்கு மாதம் செலவுக்கு பணம் கொடுத்திருந்தாலும் எல்லாம் முடிந்து விட்டது என்று அர்த்தமல்ல. பாவ புண்ணிய கணக்கு முடிந்ததா என்பதை சிறிது யோசித்து பாருங்கள். உங்கள் தலைவர் அவர்களுக்கு கெட்ட நேரம் நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு நல்ல நேரம் வரும் வரை இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அவரை சுற்றி சாதகத்தாரை இயங்காமல் பாதகத்தாரை இயங்கிக் கொண்டிருப்பதினால் அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் அவரை பார்க்க வருபவர்களுக்கும் பாதகமே நிகழும். குரு அதிசாரம், சனி வக்ரம். ஆகவே உங்கள் தலைவருடைய சுயஜாதகத்தில் உள்ள ராசி நட்சத்திர சாதகத்தாரையை இயக்கி பரிகாரத்தையும் சூட்சுமத்தையும் செய்து கொள்ளச் சொல்லுங்கள். இதை செய்ய தவறினால் நீங்கள் கட்சி ரீதியாகவும் பொதுஜன ரீதியாகவும் எடுக்கும் முடிவுகளில் உங்களுக்கு சிக்கலையே உண்டாக்கும். நீங்கள் எடுக்கும் காரியங்களில் பயமும் பதட்டமும் தோல்வியும் உண்டாகும். நீங்கள் ஒருமுறை சாதகத்தாரையின் சூட்சுமம் பரிகார இரகசியத்தை செய்து கொண்டால் இது போன்ற எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முடியும். மக்கள் பணி செய்ய வருபவர்களுக்கு மக்கள் சக்தி மட்டும் இருந்தால் போதாது, மகேஷன் சக்தியும் கட்டாயம் அவசியம். உங்களுடைய சாதகத்தாரையை இயக்காமல் பல்லாயிரம் கோடி செலவு செய்தாலும் நீங்கள் ஆட்சியையோ அதிகாரத்தையோ கைப்பற்ற முடியாது. உங்களுக்கு ஜனவசியம், வாக்குவசியம், சொல்பலிதம் உண்டாகாது. ஆகவே இது விஷயமாக நீங்கள் மெத்தனமாக இருக்காமல் உங்களுடைய சாதகத்தாரையை இயக்கி அதை உங்களுக்கு சாதகமாக்கி நவக்கிரகங்கள் பஞ்சபூதங்களும் உங்களுக்கு சாதகமாக இயங்குமாறு நீங்கள் செய்து கொண்டால் நீங்கள் முன்னெடுக்கும் காரியங்களில் வெற்றி என்பது மட்டுமே நிச்சயமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.